ஸோ இப்போ நம்ம இது கொடுத்துருக்க சீக்வன்ஸை ரெசிப்ரோக்கல் பண்ணுவோம். ரெசிப்ரோக்கல் பண்ணால் என்ன ஆகுனாக்கா அது கொடுத்துருது வந்து என்ன அது ஏபியா ஜிபியான்னு தெரில. இப்போ ரெசிப்ரோக்கல் பண்ணிங்கனாக்கா அது என்ன ஆகிடும்னாக்கா ஹெச்பி ஆகிடும். ஓகேங்களா? இப்போ 1/ல இருக்குது. ஓகேவா? இப்போ 1/ல இருக்குது நம்ம ஏபின்னு எடுத்துறாங்க பாருங்கள். ஏபியாக தான் இருக்கும் பாருங்கள். √3ன்னு இருக்குது. அது கூட √2 வந்து ஆட் பண்ணிட்டே போகிறாங்க பாருங்கள். இப்போ 1 டைம்ஸ் இருக்குது, 2 டைம்ஸ் இருக்குது. அப்போ இது ஏபி. இது இப்போ ரெசிப்ரோக்கல் பண்ணால் என்ன வரும்னாக்கா √3, √3 + √2, √3 + 2√2 வந்து. ஓகேங்களா? ஸோ அப்போ இதுக்கு காமன் டிஃப்ரென்ஸ் என்னன்னு பாருங்களேன். இப்போ செகண்ட் டைம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஈக்குவல் டு தேர்ட் டைம் மைனஸ் செகண்ட் டைம். இப்போ T2 - T1 ஈக்குவல் டு T3 - T2. ஓகேங்களா? ரெண்டு ஈக்குவலாக இருந்துச்சுனாக்கா என்ன அர்த்தம்? அது ஏபி. நம்ம என்ன பண்ண ரெசிப்ரோக்கல் பண்ணதை ரெசிப்ரோக்கல் பண்ணி வச்சிருக்கோம். அப்போ அது ஹெச்பின்னு. ஓகேவா? இப்போ இது ஏபி நம்ம எடுத்துட்டாக்கா இது ரெசிப்ரோக்கல் பண்ணிட்டாக்கா நான் ஹெச்பி தான் மாட்டேன். அப்போ ரெசிப்ரோக்கல் பண்ணி இது ஹெச்பி. இப்போ ஹெச்பி என்ன கண்டிஷனா ஏபிக்குனா அதே தான் வரும். ஓகே, காமன் டிஃபரன்ஸ் சேமாக வரணும். ஓகேங்களா? அப்போ T2ன்றது என்னது √3 + √2 வரும் மைனஸ் T1ன்றது √3 ஈக்குவல் டு T3ன்றது என்னது √3 + 2√2 மைனஸ் T2ன்றது என்னது இது இருக்குது. அப்போ மைனஸ் அப்ளை பண்ணும்போது என்ன -√3 - √2 வந்துடும். ஸோ அப்போ பாருங்க இந்த +√3 - கேன்சல் ஆகிடும். இதுமாரி இதில் என்ன கேன்சல் ஆக பாருங்க √3 கேன்சல் ஆகிடும். அப்போ இங்கே √2ன்னு வருது ஈக்குவல் டு 2√2 - √2. அப்போ 2 டைம்ஸ் √2ல வரும். 1 டைம்ஸ் √2 பண்ணாக்கா √2 வந்துடுச்சு. ரெண்டு ஈக்குவலாக வருது. அப்போ என்ன இது இந்த ஃபார்ம் இஸ் நான் ஹெச்பி. ஓகேங்களா? இந்த ஃபார்ம் வந்து ஹெச்பி. தட்ஸ் ஆல். ஸோ ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா தேர்ட் ஆப்ஷன். ஸோ அப்போ ஆன்சர் இஸ் தேர்ட் ஆப்ஷன் ஹெச்பி. ஓகேங்களா? Next question number 9. The HM of two positive numbers whose AM and GM are 16 and 8 respectively is. ஓகேங்களா? இப்போ AM ஓட வேல்யூ கொடுத்துறாங்க, GM வேல்யூ கொடுத்துறாங்க. ஓகேங்களா? ஸோ என்ன கேட்குறாங்கனாக்கா இந்த 2 நம்பர்ஸ் கேட்குறாங்க. 2 நம்பர்ஸ் என்னன்னு தெரியல. இந்த 2 நம்பர்ஸ் கேட்குறாங்க. இன் HM of 2 நம்பர்ஸ் கேட்குறாங்க. ஓகேங்களா? இப்போ AM ஓட வேல்யூ GM வேல்யூ கொடுத்துறாங்க. ஓகேங்களா? அப்போ AM ஓட ரிசல்ட், GM ஓட ரிசல்ட், HM ஓட ரிசல்ட் நம்ம யூஸ் பண்ண போறீங்க. Suppose let the 2 numbers be A and B எடுத்துலாம். Let A and B be 2 numbers. A and B in 2 numbers எடுத்துறோம். First AM எடுத்துறோம். AM means arithmetic mean. இப்போ arithmetic mean ஃபார்ம் என்னன்னாக்கா the 2 number ஆட் பண்ணி 2 ஆல் டிவைட் பண்ணி A + B / 2. ஓகேங்களா? ஸோ இதுக்கு தான் வேல்யூ என்ன கொடுத்துறாங்கனாக்கா 16 கொடுத்துறாங்க. அப்போ ஈக்குவல் டு 16. இப்போ A + B / 2 ஈக்குவல் டு 16. இந்த 2 அப்படியே இன்சென்ட் மூவ் பண்ணினாக்கா நம்ம மல்டிப்ளை ஆகிடும். அப்போ A + B ஈக்குவல் டு 32. இது நம்பர் 1 வச்சுங்க. ஓகேங்களா? AM. நெக்ஸ்ட் GM. அப்போ GMக்கான ரிசல்ட் என்னன்னாக்கா √AB. அப்போ அதுக்கு என்ன வேல்யூ கொடுத்துறாங்கனாக்கா 8ன்னு கொடுத்துறாங்க. ஓகேங்களா? 8 கொடுத்துறாங்க. அப்போ ரெண்டு சைடு ஸ்கொயர் பண்ணும்போது நான் ரூட் கேன்சல் ஆகிடும். ஸ்கொயர் பண்ணாக்கா 64 ஆகிடும். ஓகேங்களா? ஸ்கொயரிங் ஆன் போத் சைட். ரெண்டு சைடு ஸ்கொயர் பண்ணுறீங்க. அப்போ ரூட் கேன்சல் ஆகிடும். அப்போ AB ஈக்குவல் டு இங்கே ஸ்கொயர் பண்ணாக்கா நான் 64 ஆகிடும். இது நம்பர் 2ன்னு வச்சுங்க. ஓகேங்களா? இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னாக்கா அந்த ரெண்டு நம்பர் கண்டுபிடிப்பீங்க இன் HM. ஓகே, HM of 2 பாசிட்டிவ் நம்பர் சொல்கிறாங்க. அப்போ 2 நம்பர்ஸ் நம்ம என்ன வச்சுருந்தாக்கா A, Bன்னு வச்சுருக்கோம். அப்போ HMனாக்கா அதை ரெசிப்ரோக்கல் பண்ணணும். ஓகேவா? HMனாக்கா அந்த ரெண்டு நம்பர் என்னக்கா 1/A 1/B ஆகிடும். ஓகேங்களா? அப்போ லெட் த numbers be 1/A 1/Bன்னு எடுத்தோம். let the numbers be 1/A 1/B HM. அது ரெசிப்ரோக்கல் எடுத்தணும். ஓகே, 1/MB. ஓகேவா? இப்போ HMக்கான ரிசல்ட் என்னன்னாக்கா HMக்கான ரிசல்ட் 2AB / A + B. HMக்கான ரிசல்ட். ஓகேங்களா? இப்போ இது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு என்னென்ன AB வேல்யூ தெரியும், A + B வேல்யூ தெரியும், கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம் ஃப்ரம் 1 and 2. ஓகேங்களா? ஃப்ரம் 1 and 2 2 into AB வேல்யூ வந்து 64 / A + B வேல்யூ வந்து 32. ஓகேங்களா? ஸோ இப்போ இது கேன்சல் பண்ணுங்க. ஸோ இதில் 1 டைம்ஸ் 132, இதில் 2 டைம்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அப்போ 2 × 2 = 4. ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் நம்பர் 4, ஆன்சர் 4. ஆன்சர் ஆப்ஷன் 4, ஆன்சர் 4. தட்ஸ் ஆல். Next question number 10. If Sn denote the sum of n terms of an AP whose common difference is D, then value of Sn - 2 Sn - 1 plus Sn - 2 is. இதோட வேல்யூ கேட்குறேன். ஓகேங்களா? Options are option 1 is D, option 2 is 2D, option 3 is 4D, option 4 is D square. ஓகேங்களா? So very easy. Summation of n terms in AP அதுக்கான ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண போறீங்க. ஸோ Sn ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். Sn ஈக்குவல் டு இன் ஏபியில் Sn ஃபார்முலா ஈக்குவல் டு n/2 × 2A + n - 1 × D. இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போறீங்க.
ஸோ எதோட வேல்யூ கேட்குறானாக்கா Sn மைனஸ் 2 இன்ட்டு Sn மைனஸ் 1 ப்ளஸ் Sn மைனஸ் 2 இதோட வேல்யூ கேட்குறோம். இப்போ Snக்கு இதை அப்படியே ரைட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் 2 இன்ட்டு Sn மைனஸ் 1 அப்போ n இடத்துல என்ன பண்ண n மைனஸ் 1 அப்ளை பண்ணிடணும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா Sn மைனஸ் 2க்கு இந்த ஃபார்முலா n பிளேஸுக்கு n மைனஸ் 2 அப்ளை பண்ணி சிம்பிளை பண்ணிடணும். ஸோ ஃபர்ஸ்ட் Snக்கு n by 2 இன்ட்டு 2a ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு d ஓகேங்களா. நெக்ஸ்ட் மைனஸ் 2 இன்ட்டு s ஆஃப் n மைனஸ் 1 அப்போ n இடத்துல என்ன பண்ணுது ஃபார்முலா n இடத்துல n மைனஸ் 1 போடணும் ஓகேவா. இப்போ 2 இன்ட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் n by 2 வரணும். அப்போ nக்கு n மைனஸ் 1 by 2 இன்ட்டு 2a ப்ளஸ் நெக்ஸ்ட் நான் வரணும் n மைனஸ் 1 இருக்கு. அப்போ nக்கு வந்து n மைனஸ் 1 போட்டீங்கன்னாக்கா n மைனஸ் 1 மைனஸ் 1 இன்ட்டு d ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன இருக்கு பாருங்க ப்ளஸ் n மைனஸ் 2 இப்போ ப்ளஸ் nக்கு வந்து n மைனஸ் 2 போடணும். அப்போ n மைனஸ் 2 by 2 இன்ட்டு 2a ப்ளஸ் n மைனஸ் 1 nக்கு வந்து n மைனஸ் 2 போறீங்க. அப்போ n மைனஸ் 2 மைனஸ் 1 இன்ட்டு d ஓகேங்களா. இப்போ இது சிம்பிளை பண்ணணும். சிம்பிளை பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆன்சர் வருது பாருங்க. ஸோ n by 2 அப்படியே இருக்கட்டும், n by 2 அப்படியே இருக்கட்டும். ஸோ அப்போ 2a ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு d மைனஸ் 2 இன்ட்டு n மைனஸ் 1 by 2 அது அப்படியே இருக்கட்டும், எதுவும் கேன்சல் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் 2a ப்ளஸ் இங்கே பார்த்தீங்கன்னா n மைனஸ் 1 மைனஸ் 1 இருக்குது. அப்போ n மைனஸ் 2 ஆகிடும், n மைனஸ் 2 இன்ட்டு d ஆகிடும். ப்ளஸ் n மைனஸ் 2 by 2 இன்ட்டு இங்கே 2a ப்ளஸ் இங்கே பார்த்தீங்கன்னா n மைனஸ் 3 ஆகிடும். இப்போ n மைனஸ் 3 d ஆகிடும் ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா வெளியில் இருக்கிற ப்ராக்கெட் வெளியில் இருக்கிற டேமால் உள்ள மல்டிப்ளை பண்ணிடும் ஓகேவா. n by 2 உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. இப்போ n by 2 உள்ள மல்டிப்ளை பண்ணாக்கா n by 2 இன்ட்டு 2a ப்ளஸ் இது மல்டிப்ளை பண்ணினா என்ன வரும் n by 2 இன்ட்டு n மைனஸ் 1 இன்ட்டு dன்னு வரும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் இது அப்படியே உள்ள மல்டிப்ளை பண்ணினாக்கா என்ன வரும் பாருங்க மைனஸ் 2 இன்ட்டு n மைனஸ் 1 by 2 இன்ட்டு 2a அப்போ மைனஸ் 2 இன்ட்டு n மைனஸ் 1 by 2 இன்ட்டு 2a ஓகேங்களா. இதை மல்டிப்ளை பண்ணும்போது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆகிடும். மைனஸ் 2 இன்ட்டு n மைனஸ் 1 by 2 இன்ட்டு n மைனஸ் 2 டு dன்னு வரும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் இதை மல்டிப்ளை பண்ணும்போது ப்ளஸ் n மைனஸ் 2 by 2 இன்ட்டு 2a நெக்ஸ்ட் இதை மல்டிப்ளை பண்ணும்போது ப்ளஸ் n மைனஸ் 2 by 2 இன்ட்டு n மைனஸ் 3 இன்ட்டு dன்னு வந்துடும் ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதில் 2a டேம் இருக்கும், d டேம் இருக்கும். 2a டேம்லாம் தனியாக குரூப் பண்ணிங்க, d டேம்லாம் தனியாக குரூப் பண்ணிங்க ஓகேங்களா. ஸோ அதில் பார்த்தீங்கன்னாக்கா 2a டேம்லாம் எதுனாக்கா இது 2a டேமு, நெக்ஸ்ட்டு இங்கே 2a டேம் இருக்குது, நெக்ஸ்ட்டு இங்கே 2a டேம் இருக்குது. அப்போ 2aவை காமனாக வெளியே எடுத்துட்டாக்கா இப்போ 2aவை காமனாக வெளியே எடுக்கிறீங்க. அப்போ 2a காமனாக வெளியே எடுத்துட்டாக்கா என்ன இருக்கும் பாருங்கள். நெக்ஸ்ட் எடுத்துலாம் 2a டேம் வெளியே எடுத்துட்டாக்கா n by 2 மட்டும் இருக்கும். நெக்ஸ்ட் இதில் 2a வெளியே எடுத்துட்டாக்கா மைனஸ் 2 இன்ட்டு n மைனஸ் 1 by 2ன்னு இருக்கும். நெக்ஸ்ட் இதில் 2a வெளியே எடுத்துட்டாக்கா என்ன இருக்கும் ப்ளஸ் n மைனஸ் 2 by 2ன்னு இருக்கும் ஓகேங்களா. அவ்வளோதான். அப்போ 2a காமனாக வெளியே எடுத்து நெக்ஸ்ட் d டேம் d காமனாக வெளியே எடுத்துட்டாக்கா மைனஸ் ஆஃப் மைனஸ் வெளியே மைனஸ் ப்ளஸ் போட்டுக்கலாம். ப்ளஸ் போட்டுட்டு d வெளியே எடுத்துட்டாக்கா மீதி என்ன இருக்கும் பாருங்க n இன்ட்டு n மைனஸ் 1 by 2ன்னு இருக்கும். நெக்ஸ்ட் d டேம் இது d அப்போ மைனஸ் 2 இன்ட்டு n மைனஸ் 1 இன்ட்டு n மைனஸ் 2 by 2ன்னு இருக்கும். நெக்ஸ்ட் d டேம் பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட் டைம். அப்போ d டேம் வெளியே எடுத்துட்டாக்கா ப்ளஸ் n மைனஸ் 2 இன்ட்டு n மைனஸ் 3 by 2 ஓகேங்களா. இப்போ 2a டேமு d டேமு காமனாக வெளியே எடுத்துச்சு ஓகேவா. இப்போ சிம்பிளை பண்ண நல்லா கவனிங்க. இதில் டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னாக்கா 2 இருக்குல்ல, அப்போ 2 என்ன பண்ண எல்சிஎம் எடுத்துங்க. இப்போ 2 எல்சிஎம் எடுத்தீங்கன்னாக்கா n இந்த மைனஸ் 2 உள்ள மல்டிப்ளை பண்ணாக்கா மைனஸ் 2n ப்ளஸ் 2ன்னு ஆகிடும். இங்கே ப்ளஸ் n மைனஸ் 2ன்னு ஆகிடும் ஓகேங்களா. இன்ட்டு 2a ப்ளஸ் இங்கே அதுமாரி 2 வந்து எல்சிஎம் எடுத்தீங்கன்னாக்கா உள்ள மல்டிப்ளை பண்ணிங்க n ஸ்கொயர் மைனஸ் n இதை மல்டிப்ளை பண்ண ரெண்டு ப்ராக்கெட் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மைனஸ் 2 மல்டிப்ளை பண்ணணும். இப்போ n இன்ட்டு n ஸ்கொயர் ஆகிடும். இங்கே மைனஸ் 2 மைனஸ் 2n ஸ்கொயர் ஆகிடும் ஓகேங்களா. இப்போ n இன்ட்டு மைனஸ் 2 பண்ணால் மைனஸ் 2n இங்கே ப்ளஸ் 2 இருக்குது ப்ளஸ் 4n ஆகிடும். நெக்ஸ்ட் இங்கே மைனஸ் 1 மல்டிப்ளை பண்ணாங்க மைனஸ் 1 இன்ட்டு n மைனஸ் n இங்கே மைனஸ் 2 இருக்குது ப்ளஸ் 2 ஓகேங்களா n ஆகிடும். நெக்ஸ்ட் மைனஸ் 1 மைனஸ் 2 ப்ளஸ் 2 ஆகிடும். இப்போ 2 இன்ட்டு மைனஸ் 2 மைனஸ் 4 ஆகிடும் ஓகேங்களா. ப்ளஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு மல்டிப்ளை பண்ணாக்கா n ஸ்கொயர் மைனஸ் 3n மைனஸ் 2n ப்ளஸ் 6 ஆகிடும் இன்ட்டு d ஓகேங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இந்த ப்ளஸ் n பாருங்கள் 1n இருக்குது, இங்கே 1n 2n
ப்ளஸ் 2n. அப்போ ப்ளஸ் 2n மைனஸ் 2 கேன்சல் ஆகிடும், ப்ளஸ் 2 மைனஸ் 2 அப்போ 0 ஆகிடும். இப்போ 0 இன்ட்டு 2e ஓகேங்களா. ப்ளஸ் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இதில் என்னென்ன கேன்சல் ஆகுது பாருங்கள். இப்போ n ஸ்கொயர் 1 டைம்ஸ் இருக்கா, இங்கே n ஸ்கொயர் 1 டைம் டோட்டல் 2 டைம்ஸ், இது கேன்சல் ஆகிடும் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு n, இப்போ n டைம் பார்த்தீங்கன்னாக்கா ப்ளஸ் n பார்த்தீங்கன்னாக்கா 4n இருக்கா. நெக்ஸ்ட்டு மைனஸ் n பார்த்தீங்கன்னாக்கா மைனஸ் 1 டைம்ஸ் n இருக்குது, இங்கே மைனஸ் 3n இருக்குது, இங்கே மைனஸ் 2n இருக்குது. அப்போ 6 டைம்ஸ் ஆஃப் n இருக்கும் மைனஸ் டைம். ப்ளஸ் டைம் n பார்த்தீங்கன்னாக்கா 6 டைம்ஸாக இருக்கும், 0 ஆகிடும். அப்போ இந்த 4n இது கேன்சல் ஆகிடும், அப்போ இது கேன்சல் ஆகிடும் ஓகேங்களா. மீதி ரெமினிங் என்ன இருக்குது பாருங்கள், மைனஸ் 4 இருக்கும் ப்ளஸ் 6ன்னு இருக்கும். இப்போ மைனஸ் 4 ப்ளஸ் 6 ஆனால் என்ன வரும்னாக்கா 2 வரும். இப்போ 2/2 வந்துடும் இன்ட்டு டி ஓகேங்களா. ஸோ அப்போ இது 0 ஆகிடுச்சு. அப்போ 2/2 கேன்சல் பண்ணாக்கா என்ன வரும், டி மட்டும் வரும். அப்போ டி தான் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு எது வருதுங்க, டி. அப்போ டினா ஆப்ஷன் நம்பர் 1 ஓகேங்களா. ஆப்ஷன் நம்பர் 1 ஆன்சர் ஆப்ஷன் 1 டி. தட்ஸ் ஆல். Next question number 11. The remainder when 38 power 15 is divided by 13 is கேட்குறாங்க. அப்போ 38 power 15 ஒரு நம்பர் இருக்குது, அதை 13 ஆல் டிவைட் பண்ணாக்கா ரிமைண்டர் என்ன வரும் கேட்குறாங்க ஓகேங்களா. ஆப்ஷன்ஸ் நம்பர் 1 is 12, 2 is நம்பர் 1, ஆப்ஷன் 3 is 11, ஆப்ஷன் 4 is 5 ஓகேங்களா. ஸோ அப்போ என்ன கொஸ்டின் கொடுத்துறாங்கனாக்கா 38 power 15. அப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணோம், இதோட வேல்யூ கண்டுபிடினாக்கா பைனாமி தியரம் தான் யூஸ் பண்ணோம். இப்போ பைனாமி தியரம் எந்த ஃபார்ம் இருக்குனாக்கா பைனாமி தியரம் a + b பவர் n. அப்போ a + b பவர் n-க்கு ஃபார்ம் கொண்டு வரணும், இல்லைனாக்கா a - b பவர் n ஃபார்ம் கொண்டு வரணும் ஓகேங்களா. ஸோ அப்போ என்ன பண்ண 38 39 - 1 பவர் 15 பண்ணணும் ஓகே. இப்போ a - b பவர், இப்போ a + b பவர் n ஃபார்மை யூஸ் பண்ணலாம். ஏவுக்கு வந்து 39, பிக்கு வந்து -1 போடணும் ஓகேங்களா. எக்ஸ்பிளேஷன் பண்ணுறீங்க பைனாமி தியரம். ஃபஸ்ட்டு nc0, அப்போ n-க்கு என்னது 15, c 0. நெக்ஸ்ட் a பவர் n - 0, ஏவுக்கு வேல்யூ என்னது 39 பவர் n - 0, அப்போ 15 - 0. நெக்ஸ்ட் b பவர் 0, bன்றது -1 பவர் 0 ஓகேங்களா. ப்ளஸ் நெக்ஸ்ட் டைம் பார்த்தாக்கா 15 c1 39 பவர் 15 - 1 வரும், 14 வந்துடும் ஓகேங்களா. அப்போ 14 -1 பவர் 1 -1 பவர் 1 வரும் ஓகேங்களா. செகண்ட் டைம். நெக்ஸ்ட் தேர்ட் டைம் பார்த்தாக்கா 15 c2 39 பவர் n - 1 -1 பண்ணா வரும் -2 வரும், n - 2 வரும். ஃபர்ஸ்ட் 0 வரும், n - 0 n - 1 n - 2 வரும். அப்போ n - 1 15 - 2 13 வந்துடும். நெக்ஸ்ட் b பவர் 2 -1 ஸ்கொயர் ப்ளஸ் டாட் அப்படியே போயிட்டே இருக்கும். ப்ளஸ் லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட் டைம் என்ன வரும்னாக்கா 15 c 15 வந்துடும், 15 c 15 வந்துடும். நெக்ஸ்ட் a பவர் 0ன்னு வந்துடும், அதான் ஏன்றது இந்த 39 பவர் 0 டு b பவர் n வந்துடும். bன்றது என்னன்னா -1 பவர் n-ன்றது 15 வந்துடும். இது லாஸ்ட் டைம் ஓகேங்களா. இப்போ லாஸ்ட் டைமுக்கு முன்னாடி டைம் என்ன வரும் சொல்ல பார்ப்போம். இந்த லாஸ்ட் டைமுக்கு முன்னாடி டைம் என்ன வரும்னாக்கா 15 c, இப்போ 15க்கு முன்னாடினா 14 வரும். நெக்ஸ்ட்டு 39 பவர் 1 வரும், -1 பவர் 14 வரும் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம டிவிசிபிள் பை 13 சொல்லியிருக்கோம். அப்போ டிவிசிபிள் பை 13னாக்கா எல்லா டைம்லையும் என்ன பண்ணலாம், 13ஓட மல்டிபிகேஷன் இருக்கலாம், இல்லை 13 இருக்கலாம் ஓகேவா. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னாக்கா பாருங்களா, ஃபர்ஸ்ட் டைமில் 39 இருக்குது. 39 வந்து 13 டிவைட் பண்ணலாம், 13 14 டிவைட் பண்ணலாம் ஓகேங்களா. இது அதுமாதிரி 39 இருக்குது, கண்டிப்பாக என்ன பண்ணலாம் 13 டிவைட் பண்ணணும், இது 13 டிவைட் பண்ணணும், இது 13 டிவைட் பண்ணணும், எல்லா டைம் டிவைட் பண்ணணும். ஆனால் லாஸ்ட் டைம் தவிர லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா கவனிங்க, அது 13 வர லாஸ்ட் டைமில் 13 டிவைட் பண்ணும்போது அப்போ என்னக்கா 39 பவர் 0 வேல்யூ 1 ஆகிடும், இதுக்கு பவர் என்ன ஆகுது -1 ஆகிடும் ஓகேங்களா. அப்போ இது வந்து 39 டேர்மே வராது, அதனால 13 டிவைட் ஆகும் இந்த டேர்ம் லாஸ்ட் டைம் மட்டும். இதுக்கு வேல்யூ 1 லாஸ்ட் டைம் மட்டும் பாருங்கள், லாஸ்ட் டைம் தவிர மீதி எல்லா டைமையும் 13 டிவைட் ஆகும் ஓகேங்களா. அப்போ இந்த லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னாக்கா என்ன பாருங்கள், லாஸ்ட் டைமு லாஸ்ட் டேர்ம் என்ன இருக்குது பாருங்கள் 15 c 15 39 பவர் 0 -1 பவர் 15 இருக்குது. இதுக்கோட வேல்யூ பாருங்கள், இது வேல்யூ என்னது 1 ஆகிடுமா, 15 c 15 ncn வேல்யூ 1 ஓகேவா. நெக்ஸ்ட் இதுக்கு வேல்யூ 1, நெக்ஸ்ட் இதுக்கு வேல்யூ பார்த்தீங்கன்னா -1 வந்து 50 டைம்ஸ் விட்டால் -1 வரும் ஓகேங்களா. ஓகே இப்போ இது வந்து 13 டிவைட் பண்ணாக்கா 13 டிவைட் பண்ணணும், 13 தான் டிவைட் பண்ணோம் 13. அப்போ பார்த்தீங்கன்னா என்ன வருது -1/13 வருது. அப்போ ரிமைண்டர் இது வருது -1/13 வருது ஓகேவா. ஸோ அப்போ நம்ம நியூமரேட் நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணலாம். நம்மளுக்கு ஆப்ஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ஆப்ஷனு 12 1 11 5 வந்துருக்கு, ஃப்ராக்ஷன் டைமே வரல. ஸோ அப்போ என்ன பண்ணாக்கா இந்த -1/13 வந்திருக்கு நம்மளுக்கு ரிமைண்டர். இந்த லாஸ்ட் டேர்ம் தவிர மீது எல்லா டைம் 13 டிவைட் ஆகும், ஏன்னா அதில் 13ஓட மல்டிபிகேஷன் இருக்குது, 39 இருக்குல்ல, கண்டிப்பாக அது
13ஆல் டிவைட் ஆகும். ஆனால் லாஸ்ட் டைம் என்னன்னாக்கா நம்மளுக்கு இந்த மாதிரி ஆன்சர் வருது -1/13 வருது. அப்போ இதை வந்து ரீஅரேஞ்ச் பண்ணணும். ஏன்னாக்கா நம்மளுக்கு ஆன்சர் அதாவது ஆப்ஷனில் இந்த ஆப்ஷனே இல்லை -1/13. ஸோ அதனால என்ன பண்ணலாம், இந்த நியூமரேட்டர் -1 இருக்குல்ல, இந்த -1 -13 + 12 எழுதலாம்ல, எழுதலாமே கூடாதா? இப்போ நியூமரேட்டர் -1 இருக்காத -30 + 12 மைனஸ் பண்ணால் ஒரு -1 தானே வரும். ஓகே ரைட். இப்போ அது தனித்தனியாக எழுதுறீங்க. -13/13 + 12/13 வரும். அப்போ இது 13 டிவைட் ஆகும். ஆனால் 13 டிவைட் ஆகுது. அப்போ ரிமைண்டர் என்ன வருது பாருங்கள், 12 வருது பாருங்கள். இப்போ 12 வந்து 13 டிவைட் பண்ணும்போது அப்போ ரிமைண்டர் என்ன 12. ஓகேவா? இப்போ ரிமைண்டர் இஸ் 12. அப்போ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா 12, ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 1, ஆப்ஷன் 1 12 ஆன்சர். ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் இஸ் 1, answer 12. That's all. The remainder is 12. That's all. Next question number 12. The nth term of the sequence 1, 2, 4, 7, 11 is option 4 option கொடுத்துறாங்க. ஸோ இதோடைய nth term கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இதை நம்ம எப்படி ரைட் பண்ணலாம்னாக்கா SN வச்சுக்கிட்டு SN ஈக்குவல் போட்டு இதை அடிஷன் பண்ணும், சம் பண்ணும். 1 + 2 + 4 + 7 + 11 + டாட்டா ப்ளஸ் nth டைம்னா AN வச்சுக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா அகைன் மறுபடியும் ஒரு SN எடுத்துக்கிறீங்க. SN எடுக்கும்போது அதே SN எடுக்கும்போது ஒரு டேர்ம் தள்ளி எழுதுறீங்க. ஓகேவா? அப்போ ஒரு டேர்ம் தள்ளி எழுதும்போது 1 + 2 + 4 + 7 ஓகேவா + 11 ப்ளஸ் டாட்டா ப்ளஸ் இங்கே அதுமாரி பார்க்கும்போது லாஸ்ட்டில் AN. அப்போ AN முன்னாடி AN - 1 வரும். ஸோ இது சப்ராக்ஷன் பண்ணுறீங்க. சப்ராக்ஷன் பண்ணும்போது சைன் இங்கே சேஞ்ச் பண்ணணும், சைன் இங்கே சேஞ்ச் பண்ணணும்ல. இப்போ சப்ராக்ட் பண்ணும்போது என்ன வரும் பாருங்க, இது 1 அப்படியே வந்துடும். 2 - 1 1 ஆகிடும். 4 - 2 வந்து 2 ஆகிடும். நெக்ஸ்ட்டு இங்கே 7 - 4 வந்து 3 ஆகிடும். நெக்ஸ்ட் இங்கே 11 - 7 வந்து 4 ஆகிடும். ஓகேவா? ப்ளஸ் டாட் போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? இங்கே லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே மைனஸ் டைம் இருக்குல்ல, இங்கே ப்ளஸ் டைம் மைனஸ் டைம் கேன்சல் இல்லை. அப்போ இங்கே என்ன இருக்கும், -AN - 1 வரும். ஓகேங்களா? இந்த ப்ளஸ் டைம் மைனஸ் அப்போ -AN - 1 வரும். இது அப்படியே இருக்கும். ஓகேங்களா? இங்கே AN - 1 இங்கே ப்ளஸ் டைம் மைனஸ் டைம் வந்து கேன்சல் ஆகி AN - 1 வந்துடும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா இது n டைம் இருக்குது, AN - 1 டைம் இருக்குது. அப்போ இதில் 1 மட்டும் அப்படியே வச்சுக்கிட்டு இங்கே மீதி இருக்க டைம்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா சம் ஆஃப் n நேச்சுரல் நம்பர். ஓகேங்களா? இப்போ சம் ஆஃப் n நேச்சுரல் நம்பர்னா n × n + 1/2 போடுவேன். இங்கே வந்து n-க்கு என்னன்னா n - 1 இருக்குது. ஓகே, அதனால் n × n - 1/2 வரும். இங்கே n மட்டும் இருந்துச்சுனாக்கா n × n + 1/2 வந்துடும். இங்கே n - 1 இருக்குது. அப்போ n-க்கு வந்து n - 1 போடணும். ஓகேங்களா? நல்லா கவனிங்க. சம் ஆஃப் n நேச்சுரல் நம்பர் n × n - n × n + 1/2 ஃபார்முலா சம் ஆஃப் n நேச்சுரல் நம்பர். n-க்கு வந்து என்ன இருக்குது, n - 1 இருக்குது. அப்போ n-க்கு வந்து n - 1 போட்டிங்கனாக்கா n - 1 × n - 1 + 1 இந்த ப்ளஸ் மைனஸ் கேன்சல்னா n × n - 1/2 வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணினாக்கா 2 ப்ளஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணாக்கா நான் ஒரு n² - n வரும் /2 வரும். ஓகேங்களா? ஸோ இதை ரீஅரேஞ்ச் பண்ணினாக்கா n² - n + 2/2 வரும். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா என்ன பாருங்க, n² - n + 2/2 ஆப்ஷன் நம்பர் 4. அப்போ nth term is n² - n + 2/2 ஆப்ஷன் நம்பர் 4. Next question number 13. The sum up to n terms of the series. The series is 1/√1 + √3 + 1/√3 + √5 + 1/√5 + √7 is டாட்டா போயிட்டு இருக்கு. இதனுடைய சம்மான சொல்றாங்க அப் டு n term வரைக்கும். ஓகேங்களா? ஸோ கொடுத்துற அந்த சீரீஸை ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணலாம். சொல்யூஷன் 1/√1 + √3 + 1/√3 + √5 + 1/√5 + √7 டாட் போயிட்டு. ஓகேவா? ஸோ இப்போ இந்த கொடுத்த அந்த கொஸ்டின் நம்ம ரீரைட் பண்ண போறீங்க. எப்படின்னா ஒன்றுங்கள ஃபர்ஸ்ட் பிக்கஸ்ட் நம்பர் அப்போ ஸ்மாலஸ்ட் நம்பராக ரைட் பண்ணுறீங்க. அப்போ 1/√3 ஃபர்ஸ்ட் ரைட் பண்ணுறீங்க ப்ளஸ் √1. ஓகேங்களா? அதுமாரி நெக்ஸ்ட்டு 1/√5 ஃபர்ஸ்ட்டு, அதுக்கப்புறம் √3 ப்ளஸ். ஓகேங்களா? அதுமாரி போயிட்டே இருக்கும்போது nth டைம் வரைக்கும் ஏறாங்களே. ஸோ அப்போ nth டைம் வரைக்கும் எழுதலாம். ஸோ ப்ளஸ் 1/√7 ப்ளஸ் √5 ப்ளஸ் டாட் 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 nth டைம் பார்த்தீங்கன்னாக்கா 1/√2n + 1 ப்ளஸ் √2n - 1 வரும். ஓகேங்களா?
இப்போ n இங்கே 1 போட்டிங்கன்னா என்ன வரும்? 1 போட்டாக்கா என்ன வரும்? 2 + 1 √3ன்னு வரும். இங்கே 1 போட்டிங்கனாக்கா 2 1 2 2ல் 1 பண்ணால் √1 வரும். ஓகேங்களா? இது கரெக்டாக வந்துச்சிங்களா? அப்போ nth டைம் இதான் வரும். ஓகேங்களா? nth டைம். இப்போ இதை தான் நம்ம சம் பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்? ஒவ்வொரு டைமையும் அதனுடைய காஞ்சிகேட்டால் மல்டிப்ளை பண்ணி சிம்ப்ளை பண்ணணும். ஒவ்வொரு டைமுக்கும் அதனுடைய காஞ்சிகேட். இப்போ காஞ்சிகேட்னா உங்களுக்கு தெரியும், டினாமினேட்டரில் என்ன டைம் இருக்குது? √3 + √1 இருக்குது. ஸோ அதோட காஞ்சிகேட்னா √3 - 1 √3 1. அதால் நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணணும். √3 - √1ஆல் நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணணும். இது கூட காஞ்சிகேட் √5 - √3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இது √7 - √5. இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா √2n + 1 - √2n - 1. ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு டைமுக்கும் காஞ்சிகேட்டால் மல்டிப்ளை பண்ணுறீங்க. ஸோ அப்போ 1/√3 + √1 இன்ட்டு அது காஞ்சிகேட் √3 - 1/√3 - 1. ஓகேங்களா? ப்ளஸ் நெக்ஸ்ட்டு 1/√5 + √3 அதோட காஞ்சிகேட் பார்த்தீங்கன்னாக்கா √5 - √3/√5 - √3. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா அதுமாரி போயிட்டே இருக்கும். இந்த டைம் பார்த்தீங்கன்னாக்கா 1/√7 + √5ன்னு இருக்குது. ஸோ அதோட காஞ்சிகேட்டு √7 - √5/√7 - √5. ஓகேவா? ப்ளஸ் டாட்டர் போயிட்டு இருக்கும். ப்ளஸ் லாஸ்ட் டைம் இருக்குல்ல, அதுக்கு காஞ்சிகேட் பண்ணணும். ஸோ 1/√2n + 1 + √2n - 1. ஓகேங்களா? ஸோ இதோட காஞ்சிகேட் பார்த்தீங்கன்னாக்கா √2n + 1 - √2n - 1 √2n + 1 - √2n - 1. ஓகேங்களா? ஸோ இப்போ சிம்பிளை பண்ண போகிறீங்க. ஸோ நியூமரேட் பார்த்தீங்கன்னாக்கா 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் நியூமரேட் அப்படியே தான் இருக்கும். டினாமினேட்டரில் a + b × a - b ஃபார்ம். அப்போ a² - b² அந்த ஃபார்முக்கு ரைட் பண்ணிடணும் டினாமினேட்டர். ஸோ அப்போ நியூமரேட் பார்த்தீங்கன்னாக்கா √3 - 1 டினாமினேட்டர். அப்போ √3 the whole square -√1 the whole square. ப்ளஸ் நெக்ஸ்ட்டு செகண்ட் டைம் அப்போ √5 - √3 நியூமரேட்டர். டினாமினேட்டர் a + b × a - ஃபார்மு. ஸோ அப்போ a² - b². அப்போ √5 the whole square -√3 the whole square வந்து. ப்ளஸ் நெக்ஸ்ட் இந்த டைம் பார்த்தீங்கன்னாக்கா √7 - √5 the denominator √7 the whole square -√5 the whole square வந்து. ப்ளஸ் டாட்டா ப்ளஸ் nth டைம் பார்த்தீங்கன்னாக்கா √2n + 1 -√2n - 1 √2n + 1 the whole square -√2n - 1 the whole square. ஓகேங்களா? ஸோ இப்போ இது சிம்பிளை பண்ணினா என்ன வரும் பாருங்க? நியூமரேட்டர் அப்படியே தான் இருக்கும். √3 - 1 இந்த √1 போடலாம். √3 - 1 √1 எல்லாம் ஒன்று தான். 1க்கு ரூட்டு தான் ஒன்று தான். ஓகேவா? இப்போ ஸ்கொயர் பண்ணும்போது 3 - 1 வரும். ஸ்கொயர் பண்ணால் 1 இருக்கும். அப்போ 3 - வந்துடும். ப்ளஸ் √5 - √3 ஸ்கொயர் பண்ணாக்கா 5 - 3ன்னு வந்துடும். ப்ளஸ் √7 - √5 7 - 5 வந்துடும். ப்ளஸ் டாட்டா ப்ளஸ் √2n + 1 -√2n - 1 ஸ்கொயர் பண்ணும்போது 2n + 1 -2n - 1 இருக்குது. மைனஸ் அப்ளை பண்ணும்போது 2n + 1 ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அப்போ டினாமினேட்டர் சிம்பிளை பண்ணும்போது என்ன வருது பாருங்கள்? நியூமரேட்டர் அப்படியே தான் இருக்கும். √3 - √1/2ன்னு வந்துடும். ப்ளஸ் √5 - √3/2ன்னு வந்துடும். ப்ளஸ் √7 - √5/2ன்னு வந்துடும். ஓகேவா? ப்ளஸ் டாட்டா ப்ளஸ் √2n + 1 -√2n - 1 இதில் பார்த்தீங்கன்னா என்ன கேன்சல்? ப்ளஸ் 2n - 2n கேன்சல் ஆகிடும். அப்போ 1 + 1 2 ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இது வந்து நிற்கும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நல்லா கவனிங்க, டினாமினேட்டர் எல்லாத்தையும் சேமாக இருக்குது. டினாமினேட்டர் எல்லாத்தையும் சேமாக இருக்குது. அப்போ LCM 2 எடுத்தீங்கன்னாக்கா இப்போ நியூமரேட்டர் எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது நல்லா கவனிங்க, இந்த √3 ப்ளஸ் இருக்குது, இங்கே √3 - கேன்சல் ஆகிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் இங்கே √5 கேன்சல் ஆகிடும். ஓகேவா? இது மாதிரி கேன்சல் பண்ணிட்டே போகும்போது இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன மீறுனாக்கா இங்கே -1 √1 இருக்குல்ல, இது மீறும். இதுக்கு வந்து கேன்சல் ஆகாது. இப்போ -1ன்னு இருக்கும். நெக்ஸ்ட் என்ன இருக்குனாக்கா √2n + 1 இருக்கும். இது இருக்கும். இப்போ இது கேன்சல் ஆகிடும். இதுக்கு முன்னாடி டைமில் வந்து கேன்சல் ஆகிடும். இந்த டைம் கேன்சல் ஆகிடும். இப்போ நம்ம என்ன மீறினாக்கா -√1 √2n + 1 மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா? /2ன்னு இருக்கும். ஸோ அதான் நம்மளுக்கு மீதி இருக்குது. ஸோ அதனால் √2n + 1 -√1/2ன்னு இருக்கும் மீதி. இது எல்லா டைம் கேன்சல் ஆகும். அதுக்கு முன்னாடி டைம் பாருங்கள், √3 இருக்கா ஃபர்ஸ்ட் டைம், இப்போ செகண்ட் டைமில் லாஸ்ட் டைம் கேன்சல் ஆகும். அதுமாரி இதில் ஃபர்ஸ்ட் டைம் லாஸ்ட் டைம்
இப்போ இது ஃபர்ஸ்ட் டைம் இதுக்கு அடுத்த டைம் வந்துட்டே இருக்கும், இல்லை சென்ட்ரலாக இருக்கும், அந்த டைம் கேன்சல் ஆகிடும். ஓகேவா, கேன்சல் ஆகிட்டா மீது நம்மளுக்கு இதாக இருக்கும். அப்போ பண்ணும்போது √2n + 1 - 1/2 வரும். ஓகேங்களா, இது நம்மளுக்கு ஆன்சர். இப்போ ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா என்ன வருது பாருங்க, நம்மளுக்கு √2n + 1 - 1/2. அப்போ ஆப்ஷன் நம்பர் 4 தான் நம்மளுக்கு ரைட்டான ஆன்சர். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 4. தட்ஸ் ஆல். Next question number 14. The nth term of the sequence 1/2, 3/4, 7/8, 15/16 is கொடுத்துறாங்க. 4 options are given. என்னுடைய nth term கேட்குறேன். இப்போ சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படி போகுது பாருங்க, 1/2, 3/4, 7/8, 15. நியூமரேட் பார்த்தாக்க 1, 3, 7, 15 இருக்குது. டினாமினேட்டர் 2, 4, 8, 16 இருக்குது. ஓகேங்களா, இப்போ இது nth term ரைட் பண்ணும்போது the nth term equal to என்ன ரைட் பண்ணலாங்க, 1 - 1/2 பவர் n. எனக்கு டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னாக்கா 2ஓட மல்டிப்ளிகேஷன் போதும், 2, 4 அப்படியே 2ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டு போகிறாங்க. 2 அப்புறம் 4, 4 2s are 8, 8 2s are 16 அப்படி போகுது. இப்போ 2 பவர் n. ஓகேவா, இப்போ 1 - 1/2 பவர் n. இப்போ n-க்கு வந்து 1 கொடுத்து பாருங்களா, அதில் n-க்கு இங்கே 1 கொடுத்தாக்கா 1 - 1/2 வரும். அப்போ 1ல் வந்து 1/2 போச்சுன்னா 1/2 வந்துடும். n-க்கு இங்கே 2 கொடுத்தாக்கா 4 ஆகிடுங்க. அப்போ 1 - 1/4. அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 4 - 1/4 வரும். அப்போ 3/4 வரும். வந்துடுச்சுங்களா. நெக்ஸ்ட் n இங்கே 3 அப்ளை பண்ணினாக்கா 2 பவர் 3 8 ஆகிடும். இப்போ 1 - 1/8. அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணாக்கா 8 - 1/8, அப்போ 7/8 வரும். ஓகேங்களா, அப்போ அதோடைய nth டைம் என்ன 1 - 1/2 பவர் n. ஓகேங்களா, நெக்ஸ்ட் இதை இன்னும் ரீரைட் பண்ணாக்கா நம்மளுக்கு ஆன்சர் வரனாக்கா 1 மைனஸ் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணினாக்கா என்ன வரும்னாக்கா இது இந்த டைம் இங்கே வந்துடும். ஸோ அப்போ 1 - 1/2 பவர் n கிராஸ் மல்டிப்ளை பண்ணதால 1 மைனஸ் இந்த 2 பவர் n அப்படி நியூமரேட்டர் வரும்போது பவர் மைனஸ் ஆகிடும். அப்போ 2 பவர் - n ஆகிடும். ஓகேங்களா, இதுதான் nth டைம். ஓகேங்களா, அப்படியே ஆப்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ஷன் நம்பர் 2 தான் நம்மளுக்கு ஆன்சர். ஸோ nth டைம். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 2. So next question number 15. The sum up to n terms of the series √2 plus √8 plus √18 plus √32 is ஓகேவா, இது சம் பண்ண சொல்றான்.